இந்த வீடியோல ஜானகன் படத்துடைய அப்டேட்ஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சேனல்ல ஜானகன் படத்தை பத்தி ஏகப்பட்ட அப்டேட்ஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜானகன் படத்துடைய அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய செகண்ட் சிங்கிள் தான். ஸோ செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதே மாதிரி டிசம்பர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 33 வருஷம் ஆச்சுங்க விஜய் எதிர்த்து சினிமாக்குள்ள வந்து. ஸோ டிசம்பர் 4ஆம் தேதி 1992ஆம் ஆண்டு தான் நாளை திருப்ப படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 33 வருஷம் ஆச்சுங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி இந்த ஜானகன் படத்துல செகண்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா வரப்போகுது. சோ அந்த செகண்ட் சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் சாங்கா இருக்க போதா அல்லது ஒரு எலவேஷன் சாங்கா இருக்க போதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல தளபதிக்காக இருக்கக்கூடிய ஒரு எலவேஷன் சாங்கா தான் அந்த செகண்ட் சிங்கிள் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ தளபதி அண்ட் அனிருத் காம்போல வந்த இந்த எலவேஷன் சாங் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா தான் இருந்திருக்கு. அண்ட் அந்த வகையில இந்த பாடல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அந்த செகண்ட் சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. சோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஜானகன் படத்துடைய அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வரலாம் அல்லது அதுக்கு அப்புறமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜானகன் படத்துடைய தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விற்கல. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமே பிக்சர்ஸ் ராகுல் அவர் தான் வாங்குற மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஆனா இப்ப ரோமே பிக்சர்ஸ் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வாங்கல. ஸோ அதனால இப்ப ஜானகன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்ப லேட்டஸ்டா வர தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் செந்தில் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இந்த ஜானகன் படத்துடைய தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸா வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இன்னும் பார்த்தா இது ஃபைனலைஸ் ஆகல. ஸோ சீக்கிரமா தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை முடிச்சு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை யார் வாங்க போறா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஜானகன் படத்துடைய தேர்ட் சிங்கிள் தான். ஸோ அந்த தேர்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 அல்லது 15 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு லவ் சாங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜானகன் படத்துடைய ஆடியோ லான்ச் தாங்க டிசம்பர் 27ஆம் தேதி நடக்க போகுது அப்படிங்கறத இப்ப ரீசெண்டா தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிசம்பர் 27ஆம் தேதி புக்கிட் ஜலி ஸ்டேடியம்ல மலேசியால இருக்கக்கூடிய புக்கிட் ஜலி ஸ்டேடியம்ல அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஒரு கிராண்டான ஆடியோ லான்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆடியோ லான்ச்சை பத்தி இப்ப லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம்ல ஒரு கான்சர்ட் ஒன்று பண்ண போறாங்க. ஸோ அந்த கான்சர்ட்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி கச்சேரி அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் அந்த கான்சர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட இந்த விண்டேஜ் சாங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 35 பாடல்ல எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த 35 பாடலுமே பாடின அந்த உண்மையான பாடல்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து அந்த பாடல்லாம் பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா கேட்கறதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன வெயிட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதியோடைய குட்டி ஸ்டோரிக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்பவுமே தளபதியோடைய ஆடியன்ஸ்ல அவர் சொல்லக்கூடிய குட்டி ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்பெஷல் தான். அண்ட் அந்த வகையில இது வேற பார்த்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் ஆடியோ லான்ச்சா, சோ என்ன மாதிரி குட்டி ஸ்டோரி சொல்ல போறாரு அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்துட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா இந்த படத்துடைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய ட்ரெய்லர் தான். சோ ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 அல்லது ஜனவரி 1ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவான ஹிட் ஆயிரும். கண்டிப்பா தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா தாங்க இருக்க போகுது. அண்ட் ஃபைனலி இந்த ஜானகன் படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிரும். சோ தளபதியோட கடைசி திரைப்படமா இது இருக்க போகுது. சோ தளபதி ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாவும் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் இதை கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி சோகமாவே இருப்பாங்க. சோ படத்துடைய ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூக்கு தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூ கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி படத்துடைய கலெக்ஷன் அப்படிங்கிறதுமே பெருசா தான் இருக்க போது, அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி நான் ஒரு ரீசன் சொல்லிக்கிறேங்க, நான் வந்து தளபதி ஃபேன்லாம் கிடையாது, வேற யாரோட ஃபேனுமே வந்து கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவுடைய ஃபேன் தான். சோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க விஜய் ஃபேன்ஸ்க்காகவும் எனக்கு வேற கண்டென்ட் இல்ல அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணது, அதையுமே நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். சோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்து இந்த ஜானகன் படத்துடைய ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருங்க. அடுத்த அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ்க்கு காத்துட்டு இருக்கு. சோ அடுத்த 2 மாசத்துக்கு நம்ம கோலிவுட்ல பார்த்தீங்கன்னா ஜானகன் படத்துடைய பேச்சுதான் இருக்க போது, டாக் ஆஃப் த டவுன் ஆக போகுது. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.